மாவட்டம் ஓமலூர் அருகே இறந்த மூதாட்டியின் கொலை சம்பவத்தை மறைத்து உடலை அடக்கம் செய்ய முயன்ற ஊர் மக்களை தடுத்து தாரமங்கலம் போலீசார் மூதாட்டியின் உடலை கைப்பற்றினர். மேலும் மூதாட்டியின் பேரன்கள் அளித்த புகாரின் பேரில் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்த போலீசார் கொலை சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து குற்றவாளியை தேடி வருகின்றனர். சிவகங்கை அருகே ஆடு திருடியதாக கூறி அண்ணன் தம்பி அடித்து கொலை செய்யப்பட்ட வழக்கில் 13 பேரை சிவகங்கை காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். இதனையடுத்து இறந்தவர்களின் உடல்கள் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட நிலையில் இறப்பிற்கான காரணத்தை தெரிவிக்க வேண்டும் என்றும் இதற்குரிய இழப்பீட்டை வழங்க வேண்டும் எனவும் இறந்தவர்களின் உறவினர்கள் அரசுக்கு கோரிக்கை வைத்துள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு ஒன்றியத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் சந்திரகலா ஆய்வு மேற்கொண்டார். இதனைத் தொடர்ந்து மத்திய அரசின் ஜென்மன் திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டு வரும் 21 வீடுகளில் ஆய்வு மேற்கொண்ட அவர் அரசு அதிகாரிகளிடம் அனைத்து பகுதிகளிலும் உள்ள பிரச்சினைகளுக்கு தீர்வு காண வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அருகே 80 வயது மூதாட்டியை பாலியல் வன்புணர்வு செய்ய முயற்சி செய்து கொலை செய்த சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனைத் தொடர்ந்து இச்சம்பவத்தில் ஈடுபட்ட நந்தகுமார் என்பவரை கைது செய்த ஆற்காடு நகர போலீசார் குற்றவாளியிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருவள்ளூர் மாவட்டத்தில் உள்ள அரசு மருத்துவமனையில் தற்கொலை செய்து கொண்டு இறந்த முதியவரின் உடலுக்கு பதிலாக வேறு ஒருவரின் உடலை கொடுத்ததால் இறந்தவரின் உறவினர்கள் அமரர் அறையை முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து வெளியில் அனுப்பப்பட்ட உடல்கள் குறித்த சிசிடிவி காட்சிகளை அமரர் அறை ஊழியர்கள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஆனா எங்களுடைய குற்றச்சாட்டு என்னன்னா, நாங்க ராஜேந்திரனுடைய போத உடலை இங்க வச்சுட்டு போனதை யாருடைய லெட்டர் கொடுத்து இவங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணாங்க. இப்ப காட்டுற உடம்ப எப்படி இதை ராஜேந்திரன் காட்டுறாங்க. இதுக்கு யாரு, இதுக்கு இன்சார்ஜ் யாருங்க, இதுக்கு டீன் யாரு, பிணவரைக்கு டீன் யாரு, இன்சார்ஜ் யாரு, இதனுடைய கண்ட்ரோலர் யாரு, யாருமே எந்த தகவலும் சொல்ல மாட்டேன்றாங்க. எந்தவித சரியான பதிலும் இல்ல. கேமரா வேலை செய்யுது, ஆனா கேமரா பேக்கப்பே இல்லைன்றாங்க. மொத்த பேரும் இதை முதலமைச்சர் தனிப்பிரிவு கொண்டு போயிட்டு ஒவ்வொருத்தரும் இதை சஸ்பெண்ட் பண்ணும். ஐடி டிபார்ட்மெண்ட்ல இருந்து பிணவரையில வேலை செய்யறவங்க முதற்கொண்டு இதுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் அனைவரையும் இங்கிருந்து ஒண்ணு பணிமாற்றம் செய்யணும், இல்ல அவர்களை சஸ்பெண்ட் பண்ணணும். இதுதான் பாதிக்கப்பட்டவர்களுடைய கோரிக்கையா இருக்குது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே முறையான சிகிச்சை அளிக்கப்படாத புகாரில் தனியார் மருந்தகத்திற்கு சுகாதாரத்துறை அதிகாரிகள் சீல் வைத்துள்ளனர். மேலும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் மேற்கொண்ட ஆய்வில் காலாவதியான மருந்துகள் வழங்கப்பட்டு வந்தது மற்றும் சுகாதாரத்துறை வழிகாட்டுதலை பின்பற்றாதது தெரியவந்ததை அடுத்து மருந்தகத்திற்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் 2 லாரிகளுக்கு இடையே ஏற்பட்ட பயங்கர விபத்தில் ஓட்டுநர் சுடலை என்பவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து இறந்தவரின் உடல் மீட்கப்பட்டு பொன்னேரி அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்த நிலையில் விபத்து குறித்து கவரப்பேட்டை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை தெப்பக்காடு யானை முகாமில் உள்ள வளர்ப்பு யானை ஒன்று திடீரென பாகனை தாக்கியதில் பாகன் நூலிழையில் உயிர் தப்பும் வீடியோ வெளியாகியுள்ளது. மேலும் வழக்கம் போன்று உணவு மாடத்தில் வளர்ப்பு யானைகளுக்கு உணவு வழங்கும் போது யானை ஒன்று பாகன் மற்றும் காவடியை தாக்கியதில் நிலை குலைந்த பாகன் கீழே விழுந்து நூலிழையில் உயிர் தப்பியுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே மூதாட்டியின் முகம் மற்றும் வாய்ப்பகுதியை கடித்த வாலிபரை ஜோலார்பேட்டை காவல் நிலைய போலீசார் கைது செய்துள்ளனர். இதனைத் தொடர்ந்து பாதிக்கப்பட்ட மூதாட்டி திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட குற்றவாளியிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் சோதனை மேற்கொண்டனர். வட்டார வளர்ச்சி அலுவலர் லஞ்சம் பெற்றதாக வந்த புகாரின் பேரில் செங்கல்பட்டு லஞ்ச ஒழிப்பு போலீஸ் டிஎஸ்பி சரவணன் தலைமையில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் 6 பேர் கொண்ட குழு சோதனையில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே சென்னை திருச்சி தேசிய நெடுஞ்சாலையில் பட்டாளம் மார்க்கத்தில் சென்னையில் இருந்து நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானது. பேருந்து முன்பக்க சக்கரம் வெடித்து விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயமடைந்ததாகவும் ஒருவர் படுகாயங்களுடன் தீவிர சிகிச்சை பெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் இந்த விபத்து தொடர்பாக கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே வீட்டின் வெளியே உறங்கிக் கொண்டிருந்த ரேஷன் கடை தொழிலாளியை மர்ம நபர்கள் கட்டையால் தாக்கி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மோப்பனாய் மியாவை வரவழைத்து தடயங்கள் சேகரித்து ஆரணி தாலுகா போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.
நாமக்கல் மாநகராட்சி திருமண மண்டபத்தில் மாநகராட்சி மற்றும் மாவட்ட காலநிலை இயக்கம் சார்பில் நெகிழி பொருட்கள், காலநிலை மாற்றம், வியாபாரிகளுக்கான சவால்கள் மற்றும் தீர்வுகள் என்ற தலைப்பில் காலநிலை மாற்றம் குறித்த திறன் மேம்பாட்டு பயிற்சி நடைபெற்றது. மாவட்ட ஆட்சித்தலைவர் மருத்துவர் உமா தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சியை தொடர்ந்து பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசு மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் வட்டத்தில் நடைபெற்று வரும் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட ஆட்சித்தலைவர் உமா நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அதன் ஒரு பகுதியாக புதிதாக கட்டப்பட்டு வரும் சமுதாய கூடத்தினை பார்வையிட்ட ஆட்சித்தலைவர் அங்கு பயன்படுத்தப்படும் பொருட்களின் தரம் குறித்து கேட்டறிந்தார். தீயணைப்புத்துறை டிஜிபி சீமா அகர்வால் கோவையில் திருப்பூர், நீலகிரி, ஈரோடு, திண்டுக்கல் உள்ளிட்ட மாவட்ட அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து தீயணைப்புத்துறை அலுவலகங்களில் உள்ள பாதுகாப்பு உபகரணங்கள் குறித்தும் தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணி வீரர்கள் குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததோடு நேரில் ஆய்வு செய்தார். காஷ்மீர் பாகிஸ்தான் நாட்டுடையது என எந்த நாடும் கூறவில்லை என்று பாஜக பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன் தெரிவித்துள்ளார். திருச்சி வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள பாஜக அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த பாஜக மாநில பொதுச் செயலாளர் ராம சீனிவாசன், காஷ்மீர் இந்தியாவுடையது, அதற்கு காரணம் பிரதமர் மோடிதான் என்றும் காஷ்மீர் பாகிஸ்தான் நாட்டுடையது என எந்த நாடும் கூறவில்லை என்று தெரிவித்தார். பாகிஸ்தான் எல்லா உலக அரங்குகளையும் காஷ்மீரை பத்தி பேசலாம். எல்லா உலகத்தின் பல நாடுகளை காஷ்மீரை ஆதரிச்சு தீர்மானம் போட வச்சா முன்னால காங்கிரஸ் பீரியட். அதெல்லாம் இப்பதானே மாறி இருக்கு. இன்னைக்கு எந்த சர்வதேச அரங்கிலையும் எந்த ஒரு இஸ்லாமிய நாடும் சவுதி உட்பட காஷ்மீர் என்பது பாகிஸ்தானுக்கு சொந்தம்னு பேசுறதுக்கு ஒரு நாடு கூட கிடையாது. தேனி மாவட்டம் கம்பம் நகரில் சிறப்பு சார்பு ஆய்வாளர் சரவணன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த கம்பம் வடக்கு காவல்துறையினர் சரவணன் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கம்பம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். தேனி எம்பி தங்க தமிழ்ச்செல்வன் தலைமையில் நடந்த கூட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஆட்சியர் அலுவலகம் முன்பு பாஜகவினர் கருப்பு கொடி ஏந்தியவாறு திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டனர். பாஜக தேனி மாவட்ட தலைவர் ராஜபாண்டி தலைமையில் நடைபெற்ற இந்த சாலை மறியலில் தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்படும் மத்திய அரசு திட்டங்களில் உள்ள முறைகேடுகளை கள ஆய்வு செய்து கண்டறிந்து நடவடிக்கை எடுக்க கோரியும் வலியுறுத்திய நிலையில் சாலை மறியலில் ஈடுபட்ட 20க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அந்த அடிப்படையில் தேனி மாவட்டத்தில் இந்த JJM திட்டம் மிகப்பெரிய ஒரு மோசடியோடு நடைமுறைப்படுத்தப்பட்டு மக்கள் மத்தியிலே வரவேற்பை பெறல. இதெல்லாம் நம்மளுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கவனிக்கணும். அவர் நேரடியாக தன்னுடைய விசிட்டை ஒவ்வொரு ஏரியாவிலையும் போய் பார்த்து மத்திய அரசாங்கத்துடைய திட்டத்தை எந்த அளவுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்றாங்கன்றத பார்க்கறதுக்கு அவருக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. அந்த அடிப்படையில் ஃபீல்டில் போய் விசிட் பண்ணாம கூட்டத்தில் மட்டும் கேட்கக்கூடிய இந்த கேள்விகளோ அதுக்கான பதில்களோ ஆக்கப்பூர்வமா இல்லை. சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பெய்த மழை காரணமாக பெரம்பூர் சுரங்கப்பாதையில் மழைநீர் தேங்கி போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மேலும் போக்குவரத்து நெரிசலில் அவசர ஊர்தி போன்ற வாகனங்கள் ஊர்ந்து சென்றது. இந்நிலையில் மழைநீரை அகற்றவும் மழைநீர் தேங்காத வண்ணம் நடவடிக்கை எடுக்கவும் கோரிக்கை எடுத்துள்ளது. புதுக்கோட்டை ஜட் சுவாமிகள் அதிர்ஷ்டானம் ஸ்ரீ புவனேஸ்வரி ஜெகன்மாதா ஆலயத்தில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் சுற்றுவட்டார பகுதி மற்றும் வெளிமாநிலங்களில் இருந்தும் பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் மற்றும் பல்வேறு கோயில்களில் இருந்து வந்திருந்த சுவாமிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் பட்டாக்கத்தி மற்றும் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த 2 இளைஞர்களை போலீசார் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பழனியில் புது தாராபுரம் சாலையில் நகர போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டு இருந்த பொழுது ரயில்வே கேட் அருகே ராமர் மற்றும் தமிழ்ச்செல்வன் ஆகிய இளைஞர்கள் கையில் பட்டாக்கத்தி மற்றும் ஆயுதங்களுடன் சுற்றித் திரிந்த நிலையில் அவர்களை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் அருகே அரசு பள்ளி அருகே மாணவர்களை குறிவைத்து கஞ்சா விற்பனை செய்த 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் அவர்களிடம் இருந்து கஞ்சா பாக்கெட்கள் மற்றும் இருசக்கர வாகனம் ஆகியவற்றை பறிமுதல் செய்து 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மேடு பகுதியில் உள்ள அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகளுக்கு புதுச்சேரி அரசு சமூக நலத்துறை மூலம் இலவச மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் RN திருமுருகன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு
மாணவ மாணவிகளுக்கு மிதிவண்டியை வழங்கி மாணவர்கள் மத்தியில் சிறப்புரையாற்றினார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே அரசு மேல்நிலைப் பள்ளி அருகே நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த இருசக்கர வாகனத்தை திருடிச் செல்லும் மர்ம நபரின் சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இருசக்கர வாகனத்தின் உரிமையாளர் பூமாறன் அளித்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து சிசிடிவி காட்சியின் அடிப்படையில் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.